இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் த்ரிஷா கிருஷ்ணன். பிறந்த தேதி 4/5/1983. உயரம் 167 சென்டிமீட்டர். ஸ்கூல் சாக்ரட் ஹார்ட் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ் எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன். த்ரிஷா அவங்க பிறந்தது எல்லாமே சென்னை தான். இவங்க அப்பா 2012 இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் பாட்டி தான் இவங்களை வளர்த்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு மாடலிங் ஆகணும்னு தான் ஆசை. அவங்க ஆசைப்படியே இவங்க மிஸ் இந்தியா சென்னையும் மிஸ் இந்தியா சேலம் இது 2மே வாங்கியிருக்காங்க அவார்டு. இவங்க மாடலிங்கில் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நிறைய டிவி ஷோவில் வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நிறைய விளம்பரத்தில் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தமிழ் சினிமாவுக்குள்ளே வராங்க. இவங்களோட தமிழில் முதல் படம் ஜோடி. இந்த படத்தில் சிம்ரன் மேமுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஹீரோயினாக அறிமுகமான படமே லேசா லேசா என்ற படத்து மூலியமாக தான் அறிமுகமாகறாங்க ஹீரோயினா. எனக்கு 20 உனக்கு 18 என்ற படத்தில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. சாமி படத்தில் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு மூலிமா இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, அவ்வளோ பெரிய ஹிட்டானது ஒரே ஒரு பாட்டு மூலியம் தான். அந்தளவுக்கு இந்த படமும் சரி பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவி அப்படின்னா கில்லி தான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த இந்த படத்துக்காக நிறையா ஃபேன்ஸே இருக்காங்க. அந்தளவுக்கு விஜய் சாரோட நடிப்பாக இருக்கட்டும், த்ரிஷா மேம் நடிப்பு 2மே சூப்பராக இருக்கும். அதை விட இவரோட ஒரு காம்போ 2மே அழகாக இருக்கும். இவங்க 2 பேரும் எப்படா நடிப்பாங்க ஒன்றா சேர்ந்து அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டே இருக்கோம். அந்தளவுக்கு இந்த படமும் பெரிய அளவில் இவங்களுக்கு ஹிட்டு கொடுத்துருக்கு. இது மூலியமாக தான் இவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் இவங்க ஒரு கனவு கன்னியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான படம் அப்படின்னா அது கில்லி தான். ஏன்னா அந்தளவுக்கு கில்லி இவங்களை தூக்கி மேலே வச்சதே அதான். த்ரிஷா அவங்களுக்கு டான்ஸ்னாவே ஆட தெரியாதான். அந்தளவுக்கு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு டான்ஸே ஆட தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் 1 மந்த்துக்கு கலா மாஸ்டர் கிட்ட போய் கிளாஸ்க்கு போய் கற்றுக்கிட்டாங்க டான்ஸ் ஆடுறது. அப்போ கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழுகுவாங்களாம், நம்மளுக்கு டான்ஸே ஆட தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இப்போது சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒரு நாளாவது ஒரு பையனாக நம்ம வாழ்ந்துடணும் வாழ்க்கையை அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னோடய அம்மா தான். எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பில்லராக இருக்குது என்னோடய அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் சார் கூட கிரீடம் என்ற படத்தில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. விஜய் சார் கூட திருப்பாச்சி என்ற படத்தில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அண்ணன் தம்பி சாங்கு, இந்த படம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படமும் இவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க மறுபடியும் விஜய் சார் கூட ஆதி என்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடிக்காமல் இவங்க தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் இவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியிலையுமே இவங்க பெரிய அளவு ஹிட்டு ஆகியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே டாட் லிட்டில் பிரின்ஸு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையுமே அவங்க அழகாக அப்பாவோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்களோட கேரக்டர் 2மே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஒரு பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். சிம்பு சார் கூட விண்ணை தாண்டி வருவாயா இந்த படம் எல்லாருடைய ஃபேவரட் மூவின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் நடிப்பாக இருக்கட்டும், இந்த பாட்டு வரிகள், பாட்டு, டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். இப்போ இந்த படத்தை பார்த்தா கூட இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த ஃபீல் தான் இந்த படம் நம்மளுக்கு கொடுக்கும் தவிர அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய மூவி நடிச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் 1, 2 2துலேயும் இவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறது. நம்ம த்ரிஷாவா அப்படி பொன்னியின் செல்வனில் பார்க்கும் போதெல்லாம் இவங்க அழகை பார்த்தே நிறைய பேர் மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இவங்க படத்தில் மட்டும் நடிக்காமல் இப்போ நிறைய விளம்பரத்தில் saree கட்டிட்டு அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க த்ரிஷா மேம். இவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. விகடன் தமிழ் ஃபிலிம் அவார்டு, கலைமாமணி அவார்டு, விஜய் அவார்டு, ஜி சைன் அவார்டு, சவுத் இண்டியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு இது மாதிரி நிறைய அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.